ஆடி 18 ஆடிப்பெருக்கு 18ஆம் பெருக்கு இது எல்லாமே ஒரே நாளை தான் குறிக்கும்னு சொல்லலாம். இந்த நல்ல நாள்ல பல நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பாங்க. சிலப்பதிகாரத்துல ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாள்ல எது செஞ்சாலும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுக்காகவே விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை இந்த நல்ல நாள்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இந்த நல்ல நாளுக்கும் நிறைய விசேஷங்கள் இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஆடி 18 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமயம் கங்காதேவி எல்லாருடைய பாவங்களையும் நான் போக்குறேன், ஆனா என்னுடைய பாவத்தை யார் போக்குவாங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் கிட்ட போய் கேட்குறாங்க. அவ கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாங்க, நீ காவிரி ஆத்துல கலந்துற அப்படின்னு சொல்லும்போது, சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காவிரி தாய் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம் இந்த இடத்துக்கு சுவாமியை பார்த்ததாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. இந்த நாள்ல தான் ஆடி 18 ஆடிப்பெருக்கா கொண்டாடப்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல நாள்ல ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய நம்பெருமான் உற்சவர் அம்மா மண்டபத்துல இருக்கக்கூடிய படித்துறைக்கு தங்க பல்லக்குல எழுந்தருளுவாரு. அந்த சமயத்துல அன்னைக்கு முழுக்க அவர் அங்கதான் இருப்பாரு. காவிரி தாய்க்கு சீர் கொடுக்கும் வைபவம் நடக்கும். புடவை, தாலி பொட்டு, வெத்தலை, பாக்கு இப்படி சீர்சனத்தை காவிரி தாய்க்கு அனுப்புவாங்க. இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் எல்லாமே நல்லபடியாக ஆரம்பிக்கணும், எல்லா நதியும் நிரம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே நதிக்கரை, அதாவது நதிக்கரையோரமாக எல்லாரும் வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நாளில் தங்கம் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் ஆரம்பிப்பாங்க. எது முடியுதோ இல்லையோ, உப்பு வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களை சேரும். அதே மாதிரி சுமங்கலி பெண்களும் சரி, கன்னி பெண்களும் சரி, சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் நல்லபடியாக இருக்கணும், தங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவனுடைய கையால் தாலி கயிறு மாற்றிப்பாங்க. அதே மாதிரி கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தேவியை வழிபடும் நாளாகவும் இது கருதப்படுது. இந்த நல்ல நாளில் நாமளும் நிறைய நல்ல விஷயங்களை ஆரம்பிப்போம்.